இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி வழியாக திருவருகை காலம் 4வது வாரம் புதன்கிழமை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மூவகை அன்பிலே கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு. இன்றைக்கு தன் அன்பு, அதை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைக்கிறேன். தன் அன்பு என்று சொன்னால் நாம் சுயநலத்தோடு வாழ வேண்டும் என்று அல்ல, மாறாக தன் அன்பு என்பது நம்முடைய நிறை குறைகளோடு நம்மையே நாம் ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிற போது பல நேரத்திலே நாம் கடவுளுடைய சாயலும் பாவலும் படைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தனித்தன்மையை இழந்துவிட்டு நான் அவனைப் போல இல்லை, நான் அவளைப் போல இல்லை என்று சொல்லி அழகு சம்பந்தமாகவோ அல்லது திறமை சம்பந்தமாகவோ மற்றவர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இதனால் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகமான மன அழுத்தத்திலே ஆளாகிய நிறைய பேர் இன்றைக்கு தற்கொலை முயற்சிக்கு இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் பேசுகிற போது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அந்த திறமை, ஆற்றல், அழகு எனக்கு இல்லை என்று பல நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு தவறான முடிவை எடுக்கிறார்கள். தன்னன்பு என்பது ஆண்டவர் நம்மை மிக அழகாக சொல்கிறார். நீ என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன், இதோ உன்னை நான் என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தன்னுடைய தனித்தன்மையிலே படைக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் முதலிலே நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும், நம்மை நம்முடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தன் அன்பு இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எனவே அத்தகைய ஒரு அற்புதமான வாழ்க்கையை, நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து நம்மை நாம் அன்பு செய்து, நம்முடைய அந்த அன்பை நாம் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்து, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்து வரக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட நாம் முயற்சி எடுப்போம். இதன் வழியாக நம்முடைய உறவு நிலையிலே மாற்றம், நமக்கு உள்ள உறவு, நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவு, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை நாம் மிக ஆழமாக பலப்படுத்தி இந்த பாலநேசனுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட முயற்சி எடுப்போம். பாலநேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.